வணக்கம். இன்றைய முக்கிய தமிழ்நாடு செய்திகளுடன் வந்திருப்பது உங்கள் செய்தி வாசிப்பாளர் ஐஸ்வர்யா. செய்திகள் இதோ. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் பணிக்காக 1249 புதிய பணியிடங்கள் உருவாக்க அரசு ஒப்புதல். திமுக கூட்டணி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெறுகிறது. சில கட்சிகள் முதல்வர் தலையிட்டு தீர்வு காண கோரிக்கை. ராஜ்யசபாவுக்கு தமிழ்நாட்டில் இருந்து 6 பேர் எதிர்ப்பில்லாமல் தேர்வு செய்யப்பட்டனர் என்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. தமிழ்நாடு தகவல் ஆணைய இணையதளம் 10 நாட்களுக்கு மேலாக செயலிழந்ததால் RTI மனுதாரர்கள் சிரமம். தமிழகத்தில் 3 விரைவு ரயில்களுக்கு புதிய நிறுத்தங்கள். புதுக்கோட்டை, போதனூர், திருவள்ளூர் நிலையங்களில் நிற்கும் என ரயில்வே அறிவிப்பு. திமுக காங்கிரஸ் கூட்டணி வலுவாக உள்ளது என காங்கிரஸ் தலைவர் தெரிவித்துள்ளார். T20 உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் இந்தியா நியூசிலாந்து அணியை 96 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி பட்டம் வென்றது. தமிழ்நாட்டில் இன்று பெரும்பாலும் வெயிலான வானிலை தொடரும். சில பகுதிகளில் லேசான மேகமூட்டம் காணப்படும். இதுடன் தமிழ்நாடு செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்த தமிழ்நாடு செய்திகள் நாளை காலை. நன்றி, வணக்கம்.